கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக குடும்ப முகாமுக்கு உங்களை என்னப்பா முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா மறுபடியுமா? நிச்சயமாகவே அநேகர் நீங்கள் நல்ல முறையில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ரெஸ்பாண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களை பாராட்டுறேன். ஃபேமிலி கேம்புடைய தீம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கும். ஒப்புரவு அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டுமாக நமக்கு அந்த உறவு ஏதோ ஜஸ்ட் புதுப்பிக்கப்படுறதில்லது, இசைவாக இணைக்கப்படுவது, கூட்டி சேர்த்து ஒன்றாக்கப்படுவது. எனக்கும் தேவனுக்குமான பந்தம், அந்த உறவு, அதில் இப்போ என்ன கிடையாது அப்படின்னா நெருடல்களோ வித்தியாசங்களோ முரண்பாடுகளோ அல்லது தூரமோ இல்லை. இப்பொழுது சமீபமாயிருக்கிறார், நெருக்கமாயிருக்கிறார். நான் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். அதில் இருந்த எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் பாவங்களும் நீக்கப்பட்டு விட்டது. நீக்கிட்டாரு. நான் ஒப்புரவாக்கப்பட்டுட்டேன். அந்த ஒப்புரவாகுதில் நான் எங்கே பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சபையில் நான் பார்க்குறேன், என்னுடைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன். எத்தனை பேர் நீங்கள் உண்மையாகவே உங்கள் சக மனிதர்களோடு, விசுவாசிகளோடு, குடும்பத்தாரோடு ஒப்புரவாயிருக்கிறீங்கன்னு உங்கள் மனதுக்கு தெரியும், கேள்விக்கு தெரியும். அதை ஒரு பதில் உங்களால் சொல்ல முடியும். இருக்குதா? இன்னும் ஆகாமல் வெயிட் பண்ணி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கலாம், நம்ம நிதானமாக பேசலாம், அப்படி ஒரு சிலர் இருக்கலாம். பட் இந்த கேம்ப் முடிஞ்ச பிற்பாடு நமக்கு எல்லாருக்கும் ஒரு சவால் இருக்குது. கேம்ப் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன். பட் கண்டினியூவாக என் லைஃப்குள்ளே போகும்பொழுது எனக்கு என்ன சவால் இருக்கிறது? நான் அதை எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது? ஒரு உறவு கிடச்சிருச்சு, தொடர்ந்து தக்க வைக்கணும்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறீங்க, பேசாமல் விட்டுட்டீங்க, நிறுத்திட்டீங்க. மீண்டுமா அந்த பந்தம் புதுப்பிக்கப்படுகிறது. மீண்டும் அதை பேசி சமாதானத்துக்குள்ளே வந்தாச்சு. சமாதானத்துக்குள்ளே வரும்பொழுது நான் ஒருத்தவங்களுக்கு விரோதமாக எப்படி இருந்திருக்கிறேன்னு உங்களுக்கு புரியுது. நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நாம் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட இன்னும் ஃப்ரீயாக பேச பார்ப்போம், அவங்கக்கிட்ட திரும்ப 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 அந்த உறவு இனிமேல் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்த பவுல் இந்த சத்தியங்கள்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது இடையில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து உறவுக்குள்ளாகவே இருக்கணும்னா, ஒப்புரவாக்கப்பட்டவர்களாகவே இருக்கணும்னா அது எங்கே துவங்குதுன்னு கேட்டால், நான் உங்களுக்காக ஒன்று ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் எதை செஞ்சீங்கன்னா இந்த ஒப்புரவாகுதல் இனிமேல் என்ன செய்யாது? பிரிவுக்குள்ளே வராது. இனிமேல் நீங்கள் பிரிய மாட்டீங்க. அது இன்னும் பந்தம் ஸ்ட்ராங் ஆகும். என்ன செய்யலாம் பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும். நாம் இப்போ தேவனோட என்ன பண்ணியிருக்கிறோம்? சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாயாச்சு. ஸோ இந்த ஒப்புரவாகுதல் நடக்கிறதுக்கு ஈஸியாக நடந்திருக்குதான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இந்த 2 அதிகாரத்தையும் தாண்டி 3வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது 1-2 ஒப்புரவாகுதலுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்?
ஒப்புரவாகுதலுக்கு பிதாவானவர் எப்படி திட்டம் போட்டாரு, நம்மை மீட்டு சுத்திகரித்து பிதாவோடு சேர்க்கறதுக்கு இயேசுவானவர் பட்ட பாடெல்லாம் லிஸ்ட் பண்ணி எல்லாம் படித்தாச்சு. பவுல் சொல்கிறாரு, பிதா கிட்ட சேர்றதுக்கு உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நான் நிறைய பாடு. ஏன்னா இந்த வார்த்தை உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு எனக்கு நிறைய தடைகள். இதை உங்ககிட்ட சேர்க்க முடியாதபடிக்கு உங்கள் மனசில் ஒரு சில பிரிவுகள், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, நான் உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு 2 சைட்லேயும் பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் என்னை ஊழியக்காரனாக பார்க்குறதுக்கும் தடை இருந்துச்சு, நான் உங்ககிட்ட வர்றதுக்கும் தடை இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதற்கு வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. நீங்கள் ஒப்புரவாக்கப்படுறதுக்காக நான் என்னெல்லாம் பிரயாசம் பண்ணணுமோ அத்தனை பிரயாசம் படுறேன்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், நீங்கள் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அந்த உறவில் நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன். அதுக்கு எனக்கு என்னெல்லாம் துன்பம் வந்திருக்குதோ அத்தனையும் நான் உண்மையே சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக, நல்லா புரிஞ்சுக்கங்க, குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவத்துக்கு ஆயத்தமாகிற பெண்களுக்கு நிறைய பயம் இருக்கும், எப்படி பிரசவிக்குமோன்னு பயம் இருக்கும். சரிங்களா? பிரசவத்தில் பல டைப் இருக்குது. ஆயுத பிரசவம்னு சொல்லுவாங்க, தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வயிற்றை கிழித்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது, தட்ஸ் ஃபைன், அது எல்லாருக்கும் தெரியும், அது பிரச்சனை இல்லை. குழந்தை வெளியே வர முடியாமல் உண்மையாகவே உங்கள் பிறப்புறுப்பை கிழிப்பாங்க தெரியுங்களா, அதுக்கு தையல் போடுவாங்க. நீங்கள் வேறு எல்லா வழியை விட பிறப்புறுப்பில் நீங்கள் கிழித்து தையல் போட்டு குழந்தை எடுத்துகிட்ட பிற்பாடு அந்த தாய் இதுக்கு மேலே எனக்கு குழந்தையே வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு குழந்தை நம்ம பெற்றுக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு தாய் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு எவ்வளோ வலி இருக்குது ஆனால் குழந்தை இருக்கிறது அவசியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஊழியக்காரன் பவுல் என்ன சொல்கிறாரு, எனக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக எந்த வலியும் நான் சுமந்துக்கிறேன். ஊழியக்காரங்க யாருன்னு கேட்டால், ஒரு உண்மையான ஊழியக்காரன், நீங்கள் தேவனோட ஒப்புரவாக இருக்கிறதுக்காக எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் என்ன செய்கிறேன், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நான் சகிக்கிறதுக்கு தயார். நீங்கள் ஒன்றா இருந்தால் போதும். நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த அவசியத்துக்கு நான் எந்த பாடுவேனா படுறேன். ரொம்ப முக்கியமாக இனிமேல் நீங்கள் ஒன்றா இருக்கணுமா, நான் பிரயாசம் மட்டும் பண்ணல, மை ப்ரேயர், நான் முட்டி போட்டு கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால், இது நிமித்தம் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய தேவனை நோக்கி நான் என்ன சொல்ல போகிறேன், ஒரு ப்ரேயர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டவங்களாகவே இருக்கணும், உறவில் இனிமேல் கீறல் வரக்கூடாது, இனிமேல் பிரச்சனை வரக்கூடாது. அது நடக்கணும்னா என்னுடைய எந்த வழியும் நான் சகிக்கிறதுக்கு தயார். 2வது, நான் ஒரு ப்ரேயர் பண்ண போகிறேன். என்ன ப்ரேயர் அது பாருங்க, 16வது வசனத்தில் இருக்குது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் வாசித்த வார்த்தையாக இருக்கலாம், எபேசியர் புத்தகத்தை நீங்கள் 10 முறை கூட வாசித்திருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியலன்னா தயவுசெய்து கை தூக்குங்க, சரிங்களா? நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டவங்களாக இருக்கணும்னா சபையில் தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படணும். தேவனுடைய ஆவி தான் உங்களை நடத்தணுமே ஒழிய நம்ம மனசும் மாம்சம் விரும்பினபடி என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசுக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது, நம்ம மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது, தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. நான் ஒப்புரவாக இருக்கணுமா, பெஸ்டான ஃபஸ்ட்டு விஷயம் எது,
நான் இனிமே என்னுடைய சுயத்தை, என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் என்ன பண்ணிட்டேன்? அடிச்சிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் பந்தம் அருந்து போகக்கூடாது, உறவு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் என் யோசனை என்ன சொல்லுது அப்படி போக மாட்டேன். உலகம் என்ன சொல்லுது அப்படி போக மாட்டேன். நான் வேற யாருக்கும் செவி கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் சொல்கிறத கேட்பேன். இந்த முப்பரி நூல் ஆறாதுன்னு சொல்கிறேன் இல்லையா? திருமண பந்தத்தில் தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போடுறாங்க? 3 முடிச்சு போடுறாங்க. சரி, இந்த 3ல் 2 பேர் இணையிறாங்க. இந்த 2 பேருக்கு மத்தியில் இன்னொருத்தர் இணைகிறார். தேவன், கணவன், மனைவி, இந்த 3 பேர் சேர்ந்து. இதில் ஒருத்தர் உங்களுக்குள்ள 2 பேர் இருந்தால் 2 பேர் செயல்படும், 2 பேர் ஒரே ஆவியாக மாறணும். இது எப்படி நடக்கும்? இது இப்போதான் புதுசாக பேசுகிறாரா? இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். எப்படி பேசியிருக்கிறாரு? இனி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறது கிடையாது. சர்ச்சுன்னு சொன்னால், குடும்பம்னு சொன்னால் கணவனா மனைவி அப்படிலாம் கிடையாது. கணவன் மனைவிலாம் கிடையாது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது இல்லையா? நீங்கள் எபேசியர் 5 வாசிக்கிறப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்கள்? கீழ்ப்படிங்க. அப்படி சொல்ல போனால் நம்ம மனைவி கீழ்ப்படிலாமா, கணவனுக்கு கீழ்ப்படிலாமா? இல்லைங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவ போல பேசினா, என் மனைவி கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை சொன்னால் நான் என்ன பண்ணி ஆகணும்? நீ பொண்டாட்டி நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும்? அப்படிலாம் கிடையாது. நான் என் மனைவி பேச்சை கேட்பேன். எப்போ? என் மனைவி கிறிஸ்துவாக பேசும்போது. என் கணவனுக்கு நான் கீழ்ப்படினேன். ஏன்னா அவர் கிறிஸ்துவை போல செயல்படுறார். இப்போ எங்கள் இருதயம் ஒன்றாக்கப்படணும்னா நான் இப்போ முதல்ல என்ன பார்க்கணும்? சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுதே தேவன் என் பாவத்தில் நீக்கிட்டார், என்னை பரிசுத்தமாக்கியிருக்கிறார், நான் சர்ச்சுக்குள்ளே வரேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஆலோசனைகளை நீங்கள் ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என் கூட யோவான் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. பதினெட்டாவது வசனத்தில் என்ன சொன்னார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக உங்களிடத்தில் என்ன சொன்னாரா? ஹலோ, நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? தனியாக தமிழை, தூய தமிழை சொன்னால் உங்களை அனாதையாக விட மாட்டேன், நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னார். அடுத்த வசனம் என்ன சொன்னார்? இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை பார்க்காது, நீங்களோ என்னை. நீங்கள் என்னைக்காவது இந்த வசனத்தை படிச்சுட்டு இப்போ இயேசுவை நான் பார்க்கணுன்னா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன பார்ப்பீங்க. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே நீங்கள். என்ன பந்தம் பாருங்க இது. இந்த உலகம் பார்க்காது என்ன, ஆனால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க. நான் என் பிதாவில் இருக்கிறேன், நீங்கள் என்னில் இருக்கிறீங்க. நான் எங்கே இருக்கணும்? உங்களில் இருக்கணும். நீங்கள் என்னில், நான் உங்களில். நான் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் என்ன பண்ணுறேன்? இருக்கிறோம். எங்களுடைய ஒப்புரவு அப்படிப்பட்டது. இப்போ என் விருப்பம், இந்த உலகம் என்னை பார்க்காது, ஆனால் நீங்கள் என்னை பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்கன்னா, நான் உங்களில் இருப்பேன், நீங்கள் என்னில் இருப்பீங்க. சரி, அடுத்து என்ன சொன்னார் பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு, நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை. ஒருத்தன் என்னை அறிந்து கொள்ளணும், என் கற்பனைகளை கடைபிடிக்கணும், நான் இப்படி நடக்கணும்னு சொல்லி வந்துட்டா நான் அவனுக்கு என்னை என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் என்ன செய்வோம்? வந்து அவனுக்குள்ள வாசம் பண்ணுவோம். ஒருத்தன் என்னை நேசிச்சான்னா, ஒருத்தன் என் வசனத்தை கை கொண்டான்னா, நாங்கள் அவன் கூட இருப்போம். நீங்கள் யோசிங்க, தேவன் என் கூட வாசம் பண்ண வந்துட்டார். அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறவர். அவர் வேற எங்கேயும் தங்க மாட்டார். அவர் எனக்குள்ள தங்கிறதுக்கு வந்திருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போ அவருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய்யறதுக்கு இயேசுவானவர் என்ன சொன்னாரோ தான் அதான் ஆவியானவர் சொல்ல போகிறாரு. பிதாவனுடைய சித்த என்னவோ அதுதான் இயேசுவானவர் சொன்னார். இதில் கனெக்ஷனில் எங்கேயும் சின்ன கேப் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆவியினால் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் பலப்படணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் கர்த்தரை நேசிச்சா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு நினச்சா, அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து உங்கள்கிட்ட வாசம் பண்ணுவேன், நான் வெளிப்படுத்துவேன். அடுத்து 24வது வசனத்தில் பாருங்கள், என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை, நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய். அப்போ பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த விஷயத்தில் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா யாரும் இருப்பா கூட? பிதாவும் இருப்பாரு. இப்போ சொல்லுங்க, நான் கிறிஸ்துவில் இருந்தால், கிறிஸ்து என்னில் இருந்தால், என்னோடு இணைகிற ஒரு விசுவாசி, அந்த விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் இருந்து அவருக்குள் கிறிஸ்து இருந்தால் எங்கள் 2 பேருடைய உறவு எப்படி இருக்கும்? சர்ச்சுனா அதுதான். ஆனால் நம்ம உண்மையவே அப்படிலாம் சர்ச்சை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறதில்ல. சர்ச்சுன்னு சொன்ன உடனே யார், எங்கே, என்ன, எல்லார பற்றியும் மாம்சத்தின்படி தான் நம்ம பார்ப்போம். பவுல் சொன்னார், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் நான் ஒரு மைண்ட் செட்டப்பை நான் வளர்த்துக்கிட்டேன். 2 கொரிந்தியர் 5 அவர் என்ன சொன்னார் பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. 2 கொரிந்தியர் 5 வாங்க. இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 15வது வசனம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை, இனிமே அவரை மாம்சத்தின்படி பார்க்க முடியாது. அவர் எங்க இருக்கிறார் இப்போ? எல்லாம் ஆவிக்குரிய விஷயம், பிசிக்கல் எதுவுமே இல்லை, பிசிக்கல் மையமே இல்லை. இனிமே மேலோட்டமான பிசிக்கலான விஷயங்கள்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இனிமே எல்லாம் ஆவி. ஸோ அதனால தான் சபைக்குள்ளே வந்தால் நீங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷில் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? பலப்படணும். இன்னர் மேன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக என் சகோதரரே, கிறிஸ்து இயேசுவிலும் அவருடைய வல்லமையிலும் என்ன பண்ணுங்க? சத்துவத்திலும் பலப்படுங்க. எப்படி பலப்படுறது? உங்கள் கண்ணு, உங்கள் காது, உங்கள் இருதயம், இது 3 அப்படி பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, அதை தேவன் நம்மகிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறாரு நம்மக்கிட்ட? நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லா பலத்தின்படி போராடி பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. எதற்கு? நீங்கள் தேர்னவங்களாக மாறுறதுக்கு, பலசாலிகளாக மாறுறதுக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பால் ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன ஊட்டுறோம் அப்படின்னா, இனிமே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஒரு அழகான சத்தியம் கோடிட்டு காட்டப்படுவது. இனிமே நம்ம மைண்டில் ஃபிக்ஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் பாவங்களை எங்கிட்டேருந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் இன்றைக்கி அதை கற்றுக்கிறேன். ஆனால் வாசித்திருக்கலாம், இன்னைக்கு என் மனதில் பதிய வைக்கிறாரு. இனிமே நான் ஒருவரையும் பாவின்னு பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்லும் பொழுது நான் ஒரு பாவி தான், ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறேன். எனக்கு குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ உண்மையோ, அதே போல் துணிகரமாக என்ன பண்ணக்கூடாது? நான் செஞ்சதை மறந்துடுவோம். நான் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தேன்றதை என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதை நினச்சி நான் குற்றவாளினும் நிற்கக்கூடாது.
அதை எடுத்துட்டாரு. ஆனால் நான் ரொம்ப நன்றியாக இருக்கணும். எங்கேருந்து எடுத்தாருன்றதை நன்றி இருக்கணும். அப்போ பாருங்க, இந்த உணர்வு எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இனிமே நீ பரிசுத்தத்தில் வளரு வளரு வளருன்னு என்ன பண்ணுறாரா, பலப்படுத்துகிறார், என்னை ஸ்ட்ராங் ஆக்குறார். நான் இங்கேருந்து வந்ததெல்லாம் தப்பு, இனிமே சொன்ன மாதிரி 2 ஸ்டூடெண்ட் பாஸ்டரும் ஓப்பனாக தங்களை பற்றி அழகாக பேசுகிறாங்க. பட் இதுக்கு மேலே அவங்க ஆவியினால் நடத்தப்படுவாங்களா, மாம்சத்தால் நடத்தப்படுவாங்களா? இப்போ இந்த 2 பேரும் சொல்ல போன 2 ஸ்டூடெண்ட் பாஸ்டரு, முத்துப்பாண்டி வேற பாபு வேறன்னு பார்க்கலாமா? முத்துப்பாண்டி பாபுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரே ஆவி இருக்குன்னு பார்ப்போமா? முத்துப்பாண்டி வேற ஒரு டைரக்ஷன்லேருந்து, மேற்குலேருந்து வந்தவர், பாபு கிழக்குலேருந்து வந்தவர். இது 2 பேரையும் ஒரே சரீரமாக மாற்றுறதுக்கு தான் என்ன பண்ணார் அவர். இப்போ ஒரே சரீரமாக மாறணும்னா இவர் கொஞ்சம் மெலிசா அப்படி இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு, இவர் பேசுகிற ஸ்டைல் வேறு, அவர் பேசுகிற ஸ்டைல். ஆனால் 2 பேர் பேசினாலும் ஸ்டைல் வேறையாக இருக்கலாம், லாங்குவேஜ் வேறையாக இருக்கலாம், அவங்க குரல் வேறையாக இருக்கலாம், ஆனால் ஆவி என்ன பண்ணும்? அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியில் பலப்பட, இன்னர் மேலே நான் பலப்பட்டனா என்னுடைய மேலே இருக்கிறதெல்லாம் காணாது போயிடும். அது முக்கியத்துவப்படுத்தப்படாது, அது தேவைப்படாது. கருப்பா நின்று பேசினாங்க, ஒல்லியா நின்று பேசினாங்க, இவர் பேசினார், முத்துப்பாண்டி பேசினார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பாபுவை பார்த்தீங்கன்னா யாரை பார்க்க முடியாது தெரியுங்களா? இப்போ பிரச்சனை என்னென்னா, பிரசங்கிக்கிற நபரோ பேசுகிற நபரோ கேட்கிற நபரோ 2 பேருக்குள்ளும் ஒரே ஆவி இருந்துச்சுன்னா ஏனுங்கிற கேள்வியே, யாருங்கிற கேள்வியே. இப்போ சர்ச்சில் நம்ம இதுவரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிற்கும் பொழுதே நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கிறோம். ஏன்னா சனிக்கிழமை நைட்டு தான் அந்த நபர் பற்றி நமக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். சனிக்கிழமை நைட் நமக்கு என்ன பண்ணுவோம், பிசாசு நமக்கு முத்துப்பாண்டியை பற்றி ஒரு ரகசியத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்தியிருப்பான். சண்டே காலையில் ஷேரிங்கில் யார் நிற்கிறது, முத்துப்பாண்டியை பார்த்த உடனே எனக்கு ஒரு எரிச்சலின் ஆவி வரும் பாருங்க, இதெல்லாம் நிற்கிது அப்படின்னு எனக்கு தோணுதில்லை. ஏன்னா என் உள்ளம் பரிசுத்தத்தை விரும்புகிறது, உண்மை, அது தப்பில்லை, நான் வைராக்கியம் கொண்டு இருக்கிற உண்மை. பட் என் மனசுக்குள்ள என்ன எரிச்சல் வருது, இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, யாரை பேச சொல்லலாம்? நம்ம யார் பேசினாலுமே நமக்கு சந்தேகம் வருது. அப்போ யார் பேசினா கேட்போம்? இனிமே மறுபடியும் இயேசு இருந்தால் தான் பேசுவோம். ஆமாம் தானே? மறுபடியும் யார் வரணும்? இயேசுவே நின்று பேசினாதான் நம்ம என்ன பண்ணுவோம் இனிமே. எப்போ பிரச்சனை வந்துடுச்சு. முதல் முறை நான் வந்திருக்கிற பொழுது என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் சத்தியத்தை பிரசங்கித்தோடனே நீங்கள் என்ன பண்ணி தெரியுமா, ஐயோ என்னம்மா செய்துடா அப்படின்னு கேட்டு, பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் கண்ணு வேணும். எதுக்கு? சாந்தி கொடுக்கணும், ஒரு கண்ணு கொடுங்க அப்படின்னா பிடுங்கி என்ன பண்ணியிருப்பீங்க, உடனே எடுத்து நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு இருப்பீங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ என்ன தோணு தெரியுமா, இந்த ஆள் உடம்பு ஏன் அப்படி இருக்குது, முட்டாக இருக்குது அங்கங்கே, ஏங்கன்னா ஒரு ஒழுங்காக பேசுகிறார் அந்த ஆள். நீங்கள் இல்லைங்க, கொரிந்து சபை, கலாத்திய சபை, நிறைய சபைகள் பவுல் எப்படி தெரியுமா பார்த்தாங்களா, அரோசித்து பார்த்தாள்னு இருக்குது. ஃபஸ்ட் டைம் அருவருப்பாக பார்க்கலையாம். பவுலை பார்க்கும்போது என்னை அரோசியாமலும் அருவருக்காமலும், ஒருவேளை சொல்ல போனால் என்ன அசட்டை பண்ணாமலும் தேவதூதனை போல பார்த்தீங்க. சத்தியத்தை பேசுனதுனால உங்களுக்கு சத்துருவாயிட்ட பிற்பாடு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற குறைபாடெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்போது சத்தியம் உங்களுக்கு சேர முடியாதபடிக்கு நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ எங்கே முடிவு பண்ண போகிறீங்க? மாம்சத்துக்கு இடையில வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆவியில் பலப்படணும்னா ஒன்று தான், இனிமே நான் பவுல் யார், அப்புல்ல யார், கேபா யார் இப்படிலாம் பார்க்க மாட்டேன்.
எனக்கு இனிமேல் சர்ச்சுக்குள்ளே வந்தால் அவர் பிரின்சிபலுங்க, இவர் பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க, இவர் அரசியல்வாதிங்க, அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. எப்படி தெரியுமா தெரியும்? இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறாருங்க முன்னாடி. அப்படியா? ஆவியன் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டருங்க தான் உட்காந்துருக்கிறார். அப்படியா? இல்லை, எனக்கு என் சகோதரன் வின்சென்ட்டை தான் தெரியும். ஆவியனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியாது. நீங்கள் என்னவானா உலகத்தில் இருங்க, எனக்கு யாரா தெரியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவா மட்டும்தான் தெரியும். நான் எப்படி பார்க்குறேன்? என்னை பாவியாகவும் இன்னொருத்தரை நான் என்னவாகவும் பார்க்குறேன். அப்போ அப்படி பார்க்கணுன்னா என்ன தெரியுமா செய்யணும்? நான் என் காதை கொஞ்சம் அடைச்சிக்கணும். யார் வின்சனை பற்றி என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணக்கூடாது? என் கண்ணையை பார்த்தா கூட தீர்ப்பு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா எனக்கு அது வேலை இல்லை. இப்போது என் கண்ணு பார்க்குது, என் காது கேட்குது, எனக்கு ஒரு தீர்ப்பு வருது. என்ன தெரியுமா? இவ்வளவு ஒஸ்ட் ஃபெல்லோ கிட்ட நான் எப்படி ஐக்கியம் வைக்கிறது? அதுக்கு போகக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டால் தெளிவாக இருக்குது. காலத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லாமல் கவனமாக இருந்து நிச்சயிக்கப்பட்ட உண்மை ஒருத்தர் மேலே ஒரு விரோதமான ஒரு விஷயம் சொல்லப்படுதா, 2-3 சாட்சிகள் இல்லாமல் என்ன பண்ணாத, நிர்ணயம் பண்ணிக்காத, அவசரப்படாத, வெயிட் பண்ணு. அது நிரூபிக்கப்பட்டால் ஓகே, நான் இவன் கூட ஐக்கியம் வைக்க முடியாது. அழகாக சொல்லலாம், அவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தவனா இருக்கிறான், அதனால் நான் ஐக்கியம் வைக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், இயேசுவை போல் அன்பு காட்டி என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை சொல்ல முடியும், திரும்ப சேர்த்துக்க முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல பார்க்கிற பார்வை, இன்னொருவரை கிறிஸ்துவை போலவே மதிக்கிற இருதயம், இது எனக்கு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவேன்? பலப்படுவேன். நம்மளை ஏன் தெரியுமா பிசாசு பிரிச்சுட்டு போட்டான்? உண்மையாகவே நம்ம இங்கே இன்னர் மேனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஆவியானவர் சொல்கிறத கேட்குறத விட்டுட்டு மீதி எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறோம். நமக்கு நம்பிக்கைக்குரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டுடுறோம். இப்போ வின்சனுக்கு ஜெனிஃபர் என்ன சொன்னாலும் நம்பிடுவாப்புல, ஜெனிஃபருக்கு வின்சன் என்ன சொன்னாலும் நம்புவாப்புல. ஆனால் பிசாசு இவங்க 2 பேரையும் கெடுக்குன்னா யாரை பயன்படுத்திட முடியும்? நமக்கு நம்பகமானவங்க சொல்லுவாங்க, அதுக்கு மேலே நம்ம சாட்சி தேட மாட்டோம். என் ஒய்ஃப் சொன்ன பிறகு இதில் என்ன கேள்வி இருக்குது? எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னார், 100% நான் நம்புவேன். உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லாத இயேசுவை தேவதூதன் சொன்னால் கூட நீ என்ன பண்ணக்கூடாது? எப்படி சொன்னார்? நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், ஒரு உண்மை, ஒரு தேவதூதன் சொன்னால் கூட நீ நம்பக்கூடாது. என்ன? பிதா சொன்னதான் இயேசு சொல்லுவார், இயேசு சொன்னதான் பரிசுத்தர் சொல்லுவார், இவங்க சொல்கிறதான் ஒரு போதகர் சொல்லணும், இவங்க சொல்கிற மாதிரி தான் சர்ச் இருக்கணும். இந்த லைனப்பில் எதுவும் மாறாது. அப்போ உள்ளான மனசில் பலப்படணும்னா நம்ம தேடி வர்றதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நான் கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு வரும்பொழுது என் சர்ச்சில் இவங்க இப்படி அவங்க இப்படி அது எதுக்குமே இடம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? பவுலோட ஆதங்கம் இதுதான். 3வது அதிகாரம் எபேசியர் 3 பாருங்க. விசுவாசத்தினாலே யார் வாசமாக இருக்கணும் உங்கள் இருதயத்தில்? கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல சபையில் யார் இருக்கிறா? சபையில் யார் இருக்கிறாங்க? ஆனால் நமக்கு யாருக்குமே இந்த சர்டிஃபிகேட் தரமாட்டோமே. இங்கே இருக்கிற எல்லாம் பரிசுத்தவான்கள். சபைனா டிஸ்கிரிப்ஷன் இதுதான், 2 வார்த்தை. சபைக்கு அழகான வார்த்தை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இந்த இடத்த படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 1 எடுத்துக்கிட்டிங்களா? பாருங்கள், 2வது வசனம் பாருங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி 2 கேட்டகரியில் தான் சர்ச்சில் ஆள் இருப்பாங்க. 1 பரிசுத்தம் ஆக்கப்பட்டவங்க, இன்னொருத்தவங்க இன்னும் பரிசுத்தமாகாதவங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க பரிசுத்தம் ஆனவங்க, இன்னொருத்தவங்க
அழைக்கப்பட்டவங்க. இப்போ தான் கூப்பிட்டுருக்கிறாரு அவங்கள. அவங்க எல்கேஜியில் சேர்ந்துருக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு வேளை 9வது படிக்கலாம், 10வது படிக்கலாம், 11, 12வது படிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குறீங்க. இப்போ தான் ஏபிசி படிக்கிறதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட எல்லா அறியாமையும் இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தப்பு தப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்த உடனே இனிமேல் நான் இந்த சர்ச்சில் இருக்க மாட்டேன். பொசுக்குன்னா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், என்கிட்ட இந்த பாருங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஏன்னா யார் சரியில்லை, பாஸ்ட் சரியில்லை, விஜய் ஆண்டி சரியில்லை, முக்கியமாக இந்த மூப்பர்களை 3 பேர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப மோசம். அதனால் இனிமே எனக்கு இங்கே உறவில்லை. நீ யார் அப்படி தீர்மானம் பண்ணுறதுக்கு? உனக்கு ஒருத்தர் நீ எங்கிருந்த உன்னை கழுவி உன்னை ஒப்புரவாக்கி கொண்டு வந்து பரிசுத்தவான்களோடு இணைச்சா நீ உன் விருப்பத்துக்கு பிச்சுன்னு ஓடணும். நீ நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், உடனே சர்ச்சை விட்டு போயிடுவேன். இப்போ தான் அங்கங்கே எல்லாம் தெருவுக்கு இட்லி கிடக்கிற மாதிரி என்ன இருக்குது? இப்போ நினச்சவங்களாம் பாஸ்டர், அதனால் இங்கே விட்டா அங்கே, அங்கே விட்டா அங்கே தேடிக்கினே போகிறேன். எனக்கு இங்கே பிடிக்கலையா, எனக்கு 1008 சர்ச் இருக்குது. நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா, நீ பார்த்துக்கோ, நான் பார்த்துப்பேன். ஏன் பிரிஞ்சோம்? ஏன் ஒப்புரவில்லை? ஒரு சர்ச்சுக்கு ஏன் ஒத்து போல? நாமும் பரிசுத்தவான்களோடு அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிஞ்சிக்கிறதுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் தெரியுமா? கிறிஸ்து எப்படி நேசிக்கிறார்னு எனக்கு இன்னும் கூட தெரிஞ்சிக்கிறதுல குறைவு இருக்குது. எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இயேசு என்னை இப்படி நேசிக்கிறாரு, தேவன் என்னை இப்படி நேசிக்கிறாரு, இதை தெரிஞ்சு நான் அவருக்கு ஒப்பாக மாறுறதுக்கு வந்திருக்கிற இடத்துல என் கண்ணு, என் காது, என் இருதயம் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி பார்த்துக்கணும்? எனக்கு நன்மையானவைகளை தான் பார்க்கணும். எனக்கு எப்படிப்பட்டதை பார்க்கணும்? நான் நன்மையானவைகளை, என் கண்ணு பார்க்குறதெல்லாம் நல்லது தான் தெரியணும். திடீர்னு நான் படிக்கும்போது ஒரு வார்த்தை தப்பாக படிச்சிட்டேன், ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டுட்டேன், அதெல்லாம் என் ஆவியோடு அங்கே உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னவா இருக்காது, தப்பாகவே தெரியாது. ஏன்னா என் நோக்கம், என் தன்மை உங்களுக்கு தப்பாக போதிக்கிறது இல்லை. வாசிக்கிறப்ப என்ன பண்ணியிருப்பேன், ஒரு வார்த்தையை தவறாக கூட வாசித்திருப்பேன், மிஸ்டேக்காக வந்துட்டுருக்கோம். ஏன்னா நாம் சாதாரண மனுஷன், நான் பர்ஃபெக்டாக பண்ணேன்னா அப்போ தான் நான் யோசிக்கணும். குறையாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இன்னும் ஆண்டவருடைய பலத்திலே நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், போயிட்டுருக்கிறேன். நான் உங்களெல்லாம் கூட நான் பயங்கரமாக வானத்திலே நிற்கிற பரிசுத்தவான்னா அப்புறம் நான் பிசாசாக தான் மாறியிருப்பேன். நான் இன்னும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன். என்கிட்ட குறைவு உண்டு, ஆனால் என் நோக்கம் ஒன்று தான், உங்களை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கணும். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நீங்கள் வாழணும். பார்வையில், சிந்தையில், நோக்கத்தில் நம்ம சபை இருக்குல்ல, நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு அற்புதமான பந்தத்தை உருவாக்குறதுக்கு. நீங்கள் நானும் மாம்சத்துக்குரிய விஷயங்களால் பிரிஞ்சு கிடக்கிறோம். என்னை அவங்க பார்க்கல, என்னை இவங்க கவனிக்கலை, எனக்கு அவங்க ஸ்தோத்திரம் சொல்ல, என்னை அவங்க மதிக்கலை, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு பின்னால் அப்படி பேசிட்டாங்க, அவங்க எவ்வளோ கபடமாக வந்துட்டாங்க, ஐயோ உண்மையாகவே இப்படி தாங்க சர்ச்சில் நம்ம கெட்டு போயிட்டோம். கிறிஸ்துவை வசனத்தில் தேட ஆரம்பித்தேன். கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே நான் என்ட்ராகும்போது யாரா தெரியுமா வருவேன்? கிறிஸ்துவாக வருவேன். நான் யாரோட கூட உட்காருவேன்? கிறிஸ்துவோட. உட்கார்றவங்க ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவங்களாக உட்காருவாங்க எங்கள் பக்கத்தில், இல்லைன்னா பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்களாக வருவாங்க. ஒன்று பலவீனமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, என்னை விட என்னை போல் தெரிஞ்சு. இப்படி இருக்கிற இடத்துல நான் யாராக இருப்பேன் அப்படின்னா, சகலத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன்.
பலவீனத்தை நான் ஏற்றுக்கிறேன், குறைகளை நான் பார்க்குறேன். என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அவங்களோட தனித்து போய் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நான் செய்வேன். என்ன தெரியுமா? தங்கம், நீ பண்ணுறது இப்படி எனக்கு இப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு. அது உண்மையாக கூட நான் தீர்மானம்லாம் பண்ணிக்கல. உனக்கு அது தீர்மானமாக தெரிஞ்சுன்னா, தப்புன்னு தெரிஞ்சுன்னா, நம்ம பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவங்க அப்படி நடந்துக்கூடாதுப்பா, திருந்துங்க. உடனே கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க, தொடர்ந்து போவாங்க. கிறிஸ்து என்னை எப்படி நேசிச்சாரு? அதை செய்கிறதுக்கு தானே சர்ச்சு. உடனடியாக தீர்ப்பு எழுத, உடனடியாக அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ண, இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கூடலை. தேவனுடைய சபையை நடத்துக்கிற மெத்தட் பாஸ்டருக்கு தெரியும். யாரை எப்படி கண்டிக்கணும், யாரை எப்படி கண்டனம் பண்ணணும், யாரை எப்படி நடத்தணும். தெர் இஸ் அ மெத்தட். வசனத்தின் அடிப்படையில் எல்லாம் செய்யப்படும். ஆனால் நாமும் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஐடியாக்களை கொண்டு வச்சு சபையை பாழ்படுத்திடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் வந்தால் ஆவியினால் நடத்தப்படணும். கிறிஸ்து எனக்குள்ள வாசமாக இருக்கணும். பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாக நான் என்ன பண்ணணும்? மாறணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் என்ன பண்ணணும்? அறிவு கெட்டாதுன்னா என்ன அர்த்தம்? ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. நம்ம குறிவு மூளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? அவர் நமக்கு புரிஞ்சு கொடு வல்லவர்களாய் மாறுறதுனா என்ன? நீங்கள் வாஞ்சையாக இருந்து பாருங்கள், பலசாலியாக மாறுவீங்க. நீங்கள் தேடி பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு, உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், நிச்சயம் நடத்துவார். அப்படி நடத்தும் பொழுது நாம் உண்மையாகவே இணைப்போடு கூட அழகாக போவோம். மிக அற்புதமாக நம்ம ஃபைனலாக முடிச்சிடலாம். தயவு செய்து என் கூட 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் இன்னும் அழகாக நம்ம நடத்தப்படுவோம். 1 பேதுரு 2வது அதிகாரம். இப்படி இருக்க நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்கள் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும், சகல விதமான புறங்கூறுதலும் அது ஒழித்து விட்டு, புதுசாக பிறந்த குழந்தைய போல் அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கல்ல. புதுசாக பிறந்ததுன்னா ஜஸ்ட் பார்ன், 2 நாள் குழந்தை இல்லை, 1 நாள் குழந்தை கூட கிடையாது, புதுசாக பிறந்த குழந்தை. கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே அப்போ வாஞ்சையாக இருந்தீங்கன்னா பாருங்க, 4வது வசனத்தில் சொல்கிறாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்ட நீங்களும். எப்படி படிக்கணும்? அதை இப்போ எப்படி ஒப்புரவாக்கப்பட்டாராம் பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் ஒப்புரவா வச்சு கட்டுறார். இங்க பாருங்க, மனுஷங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அவரை தள்ளிட்டாங்க. ஆனால் தேவன் சூஸ் பண்ணது விலையேற பெற்ற ஒரு கல் இங்கே இருக்குது. அது ஜீவனுள்ள கல், அதுதான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறத போல உங்களை, நீங்களும் எங்கேயோ இருந்தீங்க, உங்களை தூக்கி எடுத்து அந்த கல் மேலே ஒப்புரவாக வைக்கிறார். அந்த கல் மாதிரியே வைக்கிறார். தேவன் உங்களையும் என்னை எப்படி பார்க்குறாருன்னா, கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்குறார். ஜீவனுள்ள கல் மேலே, செத்த கல் நான், என்னை தூக்கி அந்த ஜீவனுள்ள கல் மேலே வைக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செங்கக்கல் ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கத்திரிப்பு கலரில் ஒரு கல் மாறி போயிடும். வெந்தக்கல், வேகாத கல், அறவேக்காட்டு கல், இது 3ம் பயன்பட்டுரும். பயன்படாத ஒரு கல் கத்திரிப்பு கலரில்
அது அது எப்படி மாறுனா எந்த ஷேப்பும் இருக்குது அதுக்கு அதுக்காது. நீங்கள் அதை எதற்கும் பயன்படுத்த முடியாது. அந்த கல்லையே ஒருத்தர் தான் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து சரி பண்ணிட்டார். இப்போ அவர் மேலே வைக்கிறார். நான் இப்போது பயன்படாத கல், மண் ஓடுக்கு ஒத்த நான் என்ன செதுக்கி திரும்பவும் அந்த கல் மேலே வச்சு நீ என்ன போல் இருக்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டுருக்குறேன். உன்னை கூட்டி கட்டிட்டார். நான் இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்தா சபைன்னு சொன்னால் எனக்கு என்ன அப்படின்னு நான் போக மாட்டேன். இது என் வீடு, இது என்னுடைய நான் கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டிய இடம், இது என்னுடைய குடும்பம், இது நான் ஒவ்வொருத்தரையும் என் ரத்த பந்தமாக பார்ப்பேன். இந்த பந்தம் தான் எனக்கு முதல் பந்தம். இந்த பந்தத்தை நான் வளர்த்து கொள்வதுக்கு தான் எனக்கு ஃபேமிலியே வச்சுருக்கிறார், வேலை கொடுத்துருக்கிறார். நான் சாப்பிட்றேன். என்னுடைய லைஃப் எங்கே இருக்குதுன்னா சர்ச்சில் இருக்குது. சர்ச்சு நீங்கள் ஊருக்கா மாதிரி அப்படி தொட்டுட்டு போனீங்கன்னா தயவுசெய்து மறந்துடுங்க, நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என் சபை. என்னை தேவன் உலகத்துலேருந்து பிரிச்சு கட்டிட்டார். ஜீவன் உள்ள கல் மேலே வச்சிட்டார். நான் உயிரற்ற கல்லாக இருந்தேன், முதிர்ந்த கல்லாக இருந்தேன், கெட்டு போன கல்லாக இருந்தேன். என்னை செதுக்கி அவர் மேலே வச்சிட்டார். இப்போ எதுக்கு? ஆவிக்கேற்ற மாளிகையாக ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி என்ன பண்ணிடுறார்? கூட்டி கட்டிட்டார். சரியா? அதனால் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறேன், வெட்கப்படுவதில் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அந்த கல் அந்த கல் சொல்கிறத கேட்டு நடக்கலைன்னா, அந்த கல்லோட ஒப்புரவா இல்லைன்னா நான் விழுந்து போகிறவனா இருப்பேன். அப்போ இனிமே கிறிஸ்துவோடு நான் அப்படியே ஒப்புரவோ ஒன்றா பார்த்து நடக்க போகிறேன். ரொம்ப அழகாக சொல்லிட்டார். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இடறுகிறாங்க, அதுக்கு அவங்க நியமிக்கப்பட்டவங்க. ஆனால் நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளிடத்துக்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம பேருக்கு முன்னால் இப்படி போட்டுக்கலாம். முன்னாடி போடுறதெல்லாம் பரிசுத்த அப்படின்னு போட்டு பேர் போட்டு பாருங்களேன். சென்ட் ஆண்ட்ரூஸ், ஆமாம் தானே? செயின்ட், சரியா? சென்ட் ஆண்ட்ரூஸ், சென்ட் அப்படி போட்டு எஸ்டி போட்டு முத்துப்பாண்டி அப்படி போடலாம். சீரியஸாக இப்போ முத்துப்பாண்டி இன்றைக்கி பெத்தனியில் என்ன சொன்னார் பாஸ்டர் அப்படின்னா, முத்துப்பாண்டி பேர் வந்து சார்லஸ் முத்துப்பாண்டி. ஆனால் தன்னை சார்லஸ் முத்துப்பாண்டின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி சார்லஸ்ன்னு யூஸ் பண்ணுறதுக்கே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெத்தனியில் போய் ஐம் சார்லஸ் முத்துப்பாண்டி அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் முத்துப்பாண்டின்னு சொல்கிறதுக்கே யோசிக்கிறேன். எதுக்கு? நான் வந்து முத்து வந்து ரொம்ப ஃபேமஸான பேர் சிங்கப்பூரில். முத்துன்னு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சிங்கப்பூரில். என்னங்க, முத்துஸ் கரின்னு ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ் சிங்கப்பூர் முழுக்க. அதனால் முத்துப்பாண்டி பேர் வந்து ரொம்ப பிரபலம். இப்போது பரிசுத்த முத்துப்பாண்டி அந்த பேர் எனக்கு சொல்லப்படுது. ஐ எம் பிலாங்ஸ் டு காட், நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் அவருடைய ஆசாரியன். ஐ எம் அ பிரிஸ்ட், நான் ராஜரீக கூட்டம். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். எனக்கு எவ்வளவு பெரிய இதை கொடுத்துருக்குறேன். நான் இங்கே வந்து நீ நான் அப்படி போயிட்டுருக்குறோம். அப்படி இல்லை. நான் முன்னாடி தேவனுடைய ஜனம் இல்லை, இப்போ ஜனம். முன்னாடி இரக்கம் பெறாதிருந்தேன், இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறேன். ஸோ அதனால் நான் உண்மையாகவே ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பார்க்க போகிறேன்னா, சிதறுண்ட ஆடுகளை போல் நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என் ஆத்துமாவுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமான ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், திருப்பப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டால், உண்மையாகவே இந்த ஒப்புரவாகுதலோடு இணைஞ்சிருப்பேன். ஒரு காலமும்
நான் இதிலேருந்து பிரிஞ்சு போகிறத யோசிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் என்னைக்காவது சர்ச்சை விட்டு போகணுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா அது கிறிஸ்துவால் வராது. நீங்கள் சபையை விட்டு வெளியே போகணுன்னு நினச்சா நீங்கள் யாரை காரணம் சொன்னாலும் அது 100% தவறு. நீங்கள் பாஸ்டரை கை காட்டினாலும், பாஸ்டர் ஃபேமிலியை கை காட்டினாலும், மூப்பர்களை கை காட்டினாலும், சக விசுவாசியை கை காட்டினாலும், தேவன் உங்களை சரியான சபையிலேருந்து வெளியே கூட்டு போக மாட்டார். தவறான ஒரு போதகர், தவறான ஒரு சபை நிச்சயம் யாரெல்லாம் வசனத்துக்கு இயங்குறாங்களோ, யாரெல்லாம் சரியான சபையில் இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் தேவன் எப்படியாவது ஒரு நாளாவது இந்த வசனத்தை கேட்க வைப்பார். அவங்க நிச்சயமாக தேடுவாங்க. ஆனால் என்னை சரியான ஒரு இடத்துல இணைச்ச பிற்பாடு நான் இங்கிருந்து எந்த ஒரு காரணத்துக்கும் வெளியே போக நினைக்கக்கூடாது. இன்கேஸ் சகோதரர் வேதா தவறு பண்ணியிருக்கீங்க, வெளியே நில்லுங்கன்னா உள்ளே கூப்பிடுற வரைக்கும் வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறது தான் விசுவாசம். ஏன்னா நான் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறேன். நான் மனம் திரும்புதலை பார்க்கணும், நான் திருந்தணும், சரியாகணும். நீங்கள் இனிமேல் கம்யூனில் பங்கெடுக்காதீங்கன்னு சொன்னால் இந்த கம்யூனியன் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் மனம் திரும்புதலுடைய கனியை கொடுக்குறவனாக இருக்கணும். ஒரு காலமும் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு சபையை உடைச்சிக்கிட்டு இந்த வேலையே கிடையாது. ஒப்புரவாகுதல்னா நான் ஒருத்தர் யாருக்கு மன்னிக்கிறோன்னு அவருக்கு யார் என்ன பண்ணுறாரு? நாம் சேர்ந்து மன்னிச்சா தேவன் மன்னிக்கிறார். ஒருத்தவங்களை உட்காருன்னு சொன்னால் அவங்கள உட்கார வைக்கிறார். இதுதான் அவர் என்ன நினைக்கிறார், அதை நம்ம செய்கிறது. பேதுரு, நீ என்ன சொல்கிறியோ அது நீ திறந்தா அங்கே திறக்கும், நீ பூட்டினா அங்கே பூட்டும். என்ன அர்த்தம்? தேவன் பூட்ட நினைக்காததை பேதுரு பூட்டிருக்கூடாது, தேவன் திறக்க நினைக்காத பேதுரு என்ன பண்ணக்கூடாது. எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஊழியக்காரன் சபை எல்லாம் ஒரே சிந்தை, ஒரே பார்வை. நம்ம எல்லாம் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தலை இருக்குது, நமக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாரும் அவங்கவுங்க சுயத்துக்கு சர்ச்சை துண்டாடக்கூடாது. என்னையா முன்னாடி கூப்பிடல, எனக்கு எதை செய்யலை, நான் ஏன், அப்படி எதுவுமே இல்லை. எல்லாம் கர்த்தருக்குரியது, எல்லாம் தேவனுக்குரியது. நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றா பயணிக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த திருச்சபை ஒரு பெஸ்ட்டான திருச்சபைக்கான உதாரணமாக இருக்கணுமா? செயல்பாடுகளை எங்கே குறைந்தாலும் தெரியப்படுத்துங்க, சீர் செய்வோம், சரி செய்வோம். ஒரு அற்புதமான குடும்பத்தை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவோம். தேவ பிள்ளைங்களே, நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், சபையோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒப்புரவாக்கப்பட்ட இடத்துலேருந்து சரியான பயணத்தை நம்ம மேற்கொள்ளலாம். நான் வரும்பொழுதெல்லாம் உள்ளான மனுஷரில் பலப்பட வருகிறேன். கிறிஸ்துவின் இருதயத்தில் வாசமாயிருந்து அவரை வெளிப்படுத்த வருகிறேன். நான் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிறிஸ்துவை நான் வெளியே காட்ட விரும்புகிறேன். அதை நான் நிச்சயமாக செய்வேன். அதன் மூலமாய் கர்த்தர் இன்னொருவரை சந்திப்பதற்கு நாங்கள் காரணமாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வழிநடத்தி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம், நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. சத்தியத்தை நாங்கள் இன்னாரிடத்தில் கற்றோம் என்பதை உணர்ந்து கீழ்ப்படிந்து செவி கொடுத்து செயல்பட கிருபை தாங்க. உம்முடைய மகிமை நடத்தட்டும், ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.